அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A பாலிட்டி கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். மொத்தம் 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சட்டத்திட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருக்கு. இது எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது திருத்தம் 1976 சொரன் சிங் கமிட்டியின் அடிப்படையில் இந்திரா காந்தி சேர்த்திருப்பாங்க. இந்திரா காந்தியை பத்தி போன குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்றா தவறான கூற்றா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனமா பார்க்கணும். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் போது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம். ஆமா, குடியரசுத் தலைவர் எப்ப நினைச்சாலும் அவருக்கு எப்ப தோணுதோ அப்போ ரிசைன் பண்ணலாம். அப்ப இந்த கூற்று என்னது அப்படின்னா சரியான கூற்று. சரிங்களா? ஆப்ஷன் பி பாருங்க. 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் நடத்த முடியல, இமிடியேட்டா நடத்த முடியல அப்படின்னா இருக்கிற பிரசிடென்டே அடுத்த பிரசிடென்ட் வர்ற வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அது நம்ம அரசியலமைப்பிலே சொல்லுது. அதனால இந்த கூற்று தவறான கூற்று. சரிங்களா? அடுத்த 3வது ஆப்ஷன் சி பாருங்க. குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஆமா, இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் 61 படி பதவி நீக்கம் பண்ணலாம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. இதுவும் கரெக்ட் தான். அப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல இது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி இதுதான் தவறா இருக்கு. 5 வருஷம் தாண்டியும் குடியரசுத் தலைவர் இருக்கலாம், அடுத்த குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை? சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 பத்தி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இப்ப இருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இச்சட்டத்தின் 2வது அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட். சரிங்களா? 2வது சாப்டர் எதை பத்தி பேசுனா கிராம சபையை பத்தி பேசும். ஓகேவா? அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதன் 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது ஆகும். 7வது கிடையாது. இது எதுல பேசியிருப்பாங்கன்னா 9வது சாப்டர்ல தான் டாக்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப இந்த கூற்று என்னதுன்னா தவறான கூற்று. இது சரியானது, இது தவறானது. 3வது ஆப்ஷன் பாருங்க. இதன் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது ஆகும் கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட். 3வது ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? 12ல தான் பேசியிருப்பாங்க பெனால்டி பத்தி. அப்போ 1வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனும் கரெக்ட். 2வது ஆப்ஷன் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சரியானது 1 மற்றும் 3 ஆப்ஷன் பி சரியானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. ஆர்டிகல் பத்தி கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 284 நமக்கு தெரியும். அது பினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல 4 இருக்கு. அடுத்து சட்டப்பிரிவு 263 என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையான குழுவை பத்தி பேசும். அப்போ பிக்கு 1. சரிங்களா? 3வது பாருங்க. சட்டப்பிரிவு 262 நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். 262 2 மாநிலங்கள் இடையப்பட்ட ஆறுகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆறுகள் பிரச்சனைனாலே நதிநீர் தீர்ப்பாயம் தான். அப்போ ஆப்ஷன் சிக்கு 2வது இது. சரிங்களா? அடுத்த 4வது பாருங்க. டி சட்டப்பிரிவு 279 ஏன்னு கொடுத்துருக்காங்க. 279 ஏ அப்படி வந்தாலே ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 4, 1, 2, 3. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டுபிடி. தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுலதான் மிஸ்டேக் பண்ணுவோம். சரியானது தவறானது அப்படிங்கிறதுல கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. தவறான இணையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது 1993 ஏற்படுத்தப்பட்டது. இது சரியானது. அடுத்த பாயிண்ட் மத்திய தகவல் ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2005 ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் சரியானது தான். மத்திய கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1963 கிடையாது, 1964 ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்ப இது தவறானது. அடுத்து பாருங்க. மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1963 தான் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதுவும் தவறானது. அப்ப எதெல்லாம் தவறானது? 3, 4 மற்றும் தவறானது. அப்ப ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 தவறானது. இதுதான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்க வேண்டியது சரியானதா தவறானதா மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சரியான விடையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துக. ரைட்டா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது நம்ம 2019 தான் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சட்டம் கிடையாது. இது எதை மெயின் பண்ணுது அப்படின்னா
1986 இந்தியாவில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை மீன் பண்ணுது. அப்போ ஏக்கு வந்து 3. சரிங்களா, ஏக்கு 3. அடுத்து பாருங்க, நுகர்வோர் இயக்கம் அது எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1974 நடந்துச்சு. அப்போ பிக்கு வந்து 4. ரைட்டுங்களா. அடுத்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் எப்ப ஏற்படுத்தியிருப்போம் அப்படின்னா 1988 ஏற்படுத்தியிருப்போம். அப்ப சிக்கு 2. அடுத்து ஏகபோக மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1969 வந்துச்சு. இப்ப டிக்கு 1. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கிய அம்சங்கள் அப்படின்னாலே சரியானது எதுங்கிற மீனிங்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா. அந்த பில்லுல எதெல்லாம் கரெக்டானது அப்படிங்கறத கேட்கறாங்க. ஆப்ஷன் 1 பாருங்க. இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறது. சரிங்களா, இது கரெக்ட். 3rd 1 ரைட்டுங்களா, யார் கொடுப்பாங்க? பெண்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, இது பொருந்தும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. இது அந்த பில்லுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 15 ஆண்டுகள் தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப 25ங்கிறது தப்பு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க. தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு இது நடைமுறைக்கு வரும். ஆமா, சென்சஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதி மறுவரையை பண்ணிட்டு இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு பாருங்க. 1வது ஸ்டேட்மெண்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரியானது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட். பொறுத்துகை கேட்டிருக்காங்க. நீதித்துறை செயற்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து 1947 அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு. சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏக்கு வந்து 1947. ரைட்டுங்களா. அடுத்து ஆளுமையில் அறநெறி, இந்த 2வது நிர்வாக சீர்திருத்த குழு அதை பத்தி படிச்சிருந்தோம் அப்படின்னா 2005 ஏற்படுத்தப்பட்டது. அவங்க ரிப்போர்ட் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 2007 கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா. அப்போ வந்து பிக்கு 4. சரியா, ஏக்கு 3, பிக்கு 4. சி பாருங்க. நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை வந்து 1997 வந்திருக்கும். சரியா. அடுத்து நிர்வாக தீர்ப்பாயம் எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1976 சுரன்சிங் கமிட்டியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். அப்ப ஆப்ஷன் பி இதுக்கு ஆன்சர். ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் அடிப்படை கடமையில இருந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றினை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது. இது எத்தனாவது கடமையா கொடுத்திருப்பாங்கன்னா 3வது கடமையா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, சில சொல்லியிருப்பாங்க. அடுத்து இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது. இதை எத்தனாவது கடமையா சொல்லியிருப்பாங்கன்னா 7வது கடமையா சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்முடைய பாரம்பரியம், பன்முக பண்பாட்டை பாதுகாப்பது. ரைட்டுங்களா, இதை எப்ப சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6வது கடமையா சொல்லியிருப்பாங்க. இதுல எது இல்லை அப்படின்னா தனியார் உடைமைகளை பாதுகாப்பதுன்னு கொடுத்திருப்பாங்க. அல்லது இல்லை, அப்படி கொடுத்திருக்க மாட்டாங்க. தனியார் உடைமைகளை பாதுகாப்பதுன்னு சொல்லியிருப்பாங்க. தனியார் உடைமைகள் கிடையாது, பப்ளிக் பொது உடைமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப தவறானது இது மட்டும்தான். அப்ப எதெல்லாம் சரியானது அப்படின்னா 1, 2, 3 சரியானது. சரியா, அப்ப ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்வரும் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகியவற்றை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி அப்படிங்கிறத கேட்கிறாங்க. கூற்று ஏ, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. எங்கெல்லாம் குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 32 சொல்றாங்க, ஆர்டிகல் 226 சொல்றாங்க. இது எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டது. காரணம் ஆர் என்ன பாருங்க. நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது. அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. சரிங்களா, அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த காரணம் வந்து இந்த கூற்றை விளக்குதான்னா விளக்கல. ரைட்டுங்களா, இந்த காரணம் நடந்ததுனால இந்த கூற்று ஏற்படல, ஆல்ரெடி அது ஏற்படுத்தப்பட்டதுனாலதான் இது வந்திருக்கு. அதனால இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னா
ஏ மற்றும் ஆர் ஆனது சரியானதாகும், ஆனால் ஆர் ஆனது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேங்க் ஃபர்ஸ்ட் குடிமகன், ரெண்டாவது குடிமகன் யாருன்னு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அது பாருங்க. ஃபர்ஸ்ட் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர், ரெண்டாவது குடிமகன் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? அப்படி போகும். அதுல ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது யாரெல்லாம் இருக்குன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆறாவது இருப்பாரு. அதுக்கு அடுத்து யாருன்னா லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பாரு ஆறாவது. அடுத்து ஏழாவது யார் இருப்பாங்கன்னா சிஎம் இருப்பாங்க. அடுத்து 10வது யாருன்னா ராஜாங்க அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இருப்பாங்க 10வது. அவங்க ராஜாங்க அமைச்சர்னு சொல்லுவாங்க. இந்த வரிசையில தான் இவங்க கேட்டிருக்காங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி துணை ஜனாதிபதி இருப்பாரு, அதுக்கு அடுத்து மக்களவை சபாநாயகர் வருவாரு, அதுக்கு அடுத்து மாநில முதலமைச்சர்கள் வருவாங்க, அடுத்து மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள் வருவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேஸ பத்தி கேட்டிருக்காங்க. காண்பவற்றுள் பொருத்தமற்றது எது, எது பொருந்தாதது, எது தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வழக்கு கொடுத்து அது எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆப்ஷன் ஏ எஸ்ஆர் பொம்மை வழக்கு எப்போ வந்துச்சு? 1994. இதை பத்தி குடியரசு ஆட்சி, இது கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. உன்னி கிருஷ்ணன் வழக்கு 1993. இந்த கல்வி உரிமை எஜுகேஷன் ரைட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க அந்த வழக்குல, அது இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க. மூன்றாவது ஆப்ஷன் பிரகாஷ் சிங் வழக்கு 2006. நீதித்துறை சீர்திருத்தம் சொல்லியிருக்காங்க. இல்ல இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான சீர்திருத்தத்தை பத்தி பேசக்கூடிய வழக்கு, அதனால இது தவறானது, இதுதான் பொருத்தமற்றது. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க. நாகராஜ் வழக்கு 2006. இடஒதுக்கீடு பத்தி பேசியிருப்பாங்க. இடஒதுக்கீடு என்னன்னா ப்ரொமோஷன்ல எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, அது சம்பந்தப்பட்ட வழக்கு. ரைட்டுங்களா? அப்ப இதுல வந்து பொருத்தமற்றது எதுனா ஆப்ஷன் சி பிரகாஷ் சிங் வழக்கு 2006. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நாட்டின் அடிப்படை சட்டத்தின் படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ, சிறைப்படுத்தப்படவோ, நாடு கடத்தப்படுவதோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலும் அளிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இது எது அப்படின்னா மகாசாசனம் என அழைக்கப்படக்கூடிய மேக்னா கார்ட்டா, கிபி 1215 சொல்லப்பட்ட ஒரு வாசகம். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மகாசாசனம். இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பாலிட்டி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தோம். இதுல 13 கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் கீ சொல்லியிருக்கோம். இதை செக் பண்ணி பாருங்க. இது எங்க அப்படி இருக்குன்னா பாலிட்டி புக்ல இருக்கு, லட்சுமிகாந்த் புக்ல கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுல கீ கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. வெபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. நன்றி, வணக்கம்.